ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா காலிஃப்ளவர் பிரியாணி தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஈஸி ரெசிபி. இது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? முதல்ல 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு புதினா இலை, கொஞ்சோண்டு மல்லி இலை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவரில் சுடு தண்ணியில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு 3 கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு அது எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இலை இதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழம், ஒரு பெரிய பழம் 2 அது நல்லா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 100 தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா கலந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் நான் செய்கிறேன். இப்போ 1.5 அலகுக்கு நான் 2 அலகு தண்ணி தான் நான் சேர்த்துக்கிறேன். அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துட்டு தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வரட்டும். இப்போ ஸ்டீம் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.